ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக் எஃப்எஃப்டைய ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃபைனலாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு பார்ட்டை வரும்டா, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டுருப்போம்னா, டே அண்ட் ஜங்க் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் தான், நீங்கள் 2 பேரும் கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, நான் தான் உங்களுக்கு ஒரு வெறும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுச்சு. ஓகேடாமா, எது கொடுத்தா என்ன, லவ்வோடு கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு விஷயம், ஓகேவா சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ நீங்கள் ஹாப்பியா? நாங்கள் ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குட்டேவும் சொல்கிறாங்க. எங்கள் பேபி ஹாப்பினா நாங்கள் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குட்டேவும் சொல்ல, சரி ஓகே வாங்க சாப்பிட போகலான்னு சொல்கிறாங்க. சரி, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நீ ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் கூட தானே தூங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, என்ன இதுக்கு ஆனால் நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேனே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டாக சொல்லு பேபி, அப்போ எங்கள் மேலே உனக்கு லவ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதை சொல்லு பேபிக்கு எங்கள் மேலே பாசம் இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் பாசம் இருக்குதான் சொல்கிறாங்க. பாசம் இருந்ததுன்னா எங்கள் கூட தான் தூங்கணும், நீ சொல்லு ஜேகப் என்கிட்டலாம் சொல்லிவிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அப்படியாலும் நம்ம 4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபாரின் போக போகிறோம்ல சொல்கிறாங்க. அது இன்னும் 2 டேஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, இப்போ நம்ம டேவும் ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை நீ இல்லாமல் தூக்கமே வர மாட்டேது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குட்டேவும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. சொல்லிடுறியா சொல்கிறாங்க. ஜமத்து சொல்லிட்டு வா சொல்லிட்டு இப்போது 3 பேர் கீழே வராங்க. கீழே வந்துட்டு ஜிமின் தான் ஹாப்பியாக வந்து டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஹாப்பி அங்கே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சொல்லிட்டு நெக்க காட்டுறாரு. என்ன சொல்கிறாங்க, வா ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. செயின் டேவும் ஜங்காவும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு கிஃப்ட் நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறேன், எங்கே காட்டு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு நம்ம ஒயன் எல்லோரும் பார்க்குறாங்க. எங்கே கரெக்டி காட்டு பார்க்கலாம், கரெக்டாக மாட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு காம அவங்க போட்டு விட்டு நான் கரெக்டாக மாட்டேன், நீங்கள் அப்படியே பாருங்கள் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேவும் அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இவர் அவ்வளோ ஹாப்பியாக காமிச்சிட்டு இருக்காரு. அதை அவங்க நம்ம நம்பிச்சிட்டு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக எவ்வளோ அழகாக அது வந்து அவன் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறான் அப்புறம் அந்த கிஃப்ட்டை சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஜங்காவு டேவும் கிஃப்ட் கொடுத்தாங்க, நீ என்ன கொடுத்தா சொல்கிறாங்க. அது நானா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெக பார்க்குறாங்க. விடு நீ பொறுமையாக வாங்கி கொடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மட்டும் மெதுவாக சொல்கிறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க, நான் இன்றைக்கி நான் என் ஜங்கா கூட கேக் கொடுத்து தூங்கிக்கவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேக பார்க்குறாங்க. அதுக்கு என்ன என்கிட்ட பர்மிஷன் கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் 1 வீக் உங்களுக்கு தூங்குறதா சொன்னேன் சொல்கிறாங்க. ஓகேடா ஜிமின், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நம்ம இன்னொரு டைம் கூட எல்லாம் சேர்ந்து தூங்கலாம், நீ நான் ஜின்னு எல்லோரும் இவங்க மிஷன்லாம் போவாங்க ஓகே. இப்போ மிஷனுக்கு போகாமல் இருக்காங்க. மிஷன் போகிறப்ப நம்ம தான் இருப்போம், அப்புறமேலாம் ஒன்றா தூங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நீ அவங்க கொடுத்து ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஏங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. அச்சோ இதுக்கெல்லாமா தேங்க்யூ பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா சரி ஓகே சாப்பிடலாமா வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் ஜேவ பார்க்குறாங்க. அவன் என்ன சொன்னான்ற மாதிரி இவர் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேவ லைட்டாக காய் பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிமின் போயிட்டு கிச்சனில் ஒய்யன்னு நம்ம ஜின்னா நின்றுட்டுருக்காங்க. அவங்ககிட்ட போய்ட்டு சின்ன ஹாங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி எங்கள் ரூமில் தூங்க போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நானும் என் ரூமில் தூங்க போகிறேன், ஒய்யனா ஒரு ரூமில் தூங்க போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவன் காய் வர நம்மளால் கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமல காய் என் கூட பாவம் தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்க ரூம் போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கு 3 பேர் அவங்க ரூம் போகிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்கு டே மேலே டைட்டாக அப்படியே ஹேண்டை போட்டு தூங்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நெருக்க வந்து ரொம்ப க்ளோஸாக தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம ஜிமினோட சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு குட் நைட் பேபி சொல்கிறாங்க. குட் நைட் சொல்லிட்டு நம்ம ஜிமின் லைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 டேஸ் ஆஃப்டர் தாண்டா இந்த பக்கம் இன்றைக்கி ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. நிறைய லக்கேஜ் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னடாமா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நம்ம 3 பேருக்கான திங்ஸ்லாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. 3 பேருக்கான திங்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னு வாங்கிட்டு காட்ட சொல்கிறாங்கன்னா காட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. ஐயோ சரி ஓகேவா சொல்லிட்டு இப்போ லக்கேஜ் எடுத்து கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் டே தான் அங்கே எல்லா ஒர்க்கும் நாங்கள் முடிச்சு வச்சுட்டோம், உங்களுக்கு கூட சொல்லிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகு ஜின்லாம் வந்துட்டு ஜிமின் சேஃபாக போகணுங்க பாரு, நம்ம ஜங்குக்கு டேவில் நேரத்தில் எங்கேயும் போயிடக்கூடாது, அவங்கள்ட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாராவது கூப்பிட்டாங்க எதனா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்க கூடாது. என்ன சொல்கிறாங்க, ஏதோ பேபிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜிமினுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் நான் அதில் போக மாட்டேன், நான் ஜங்குக்கு நம்ம டே கூட இருப்பா சொல்கிறாங்க. சரி இது என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் சைடில் ஒரு பேக் மாதிரி அந்த நம்ம பசங்களை மாட்டிருப்பாங்களா சைடில் அந்த மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி மாட்டிச்சிருக்காரு. இது என்ன சொல்கிறாங்க, இதில் எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. என்ன இருக்குது சொல்கிறாங்க, என்னோட மொபைல் இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மணியெல்லாம் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. மணியா நான் வீட்டில் இருக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு அந்த மணியெல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே போனால் என்ன வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேவும் ஜங்கு கொடுத்த கிரெடிட் கார்டை சொல்கிறாங்க. அதுவும் தான் இருக்குது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க இவங்க. சரி ஓகே பத்திரம் போக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு காய்ச்சி கூட ஹேரில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாரு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே நாங்கள் போய்ட்டு வரட்டோம் சொல்கிறாங்க. என் பாய் சொல்கிறாங்க, நம்மளுக்கு வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களாம் ஸ்மெல் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணுவோம்ல, ஆமாம் ஒரு 1 வீக்காக இருந்தாலும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டான், சீக்கிரம் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக
இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கிட்டே 3 பேர் ஏர்போர்ட்டில் தான் ஏர்போர்ட் தான் வந்திருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கே பாருங்கள் நான் இப்போயே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கே போனதும் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் சொல்கிறாங்க. ஆனால் என் மணியில் வாங்கி தரக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 3 பேரும் ஃப்ளைட்டில் தாண்டா ஏறுறாங்க. இப்போது ஜிமின் சென்ட்ரில் விண்டோஸும் ஜங்கு உட்காந்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் எட்ஜில் வந்து நம்ம 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் ஜங்கு கிட்டேயோட ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை இது கொஞ்சம் மூவ் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தாங்க பாரு சைடு பெல்ட் போட்டுக்கோலாம் பயப்படக்கூடாது சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹேண்டை பிடிச்சிப்போ சொல்கிறாங்க. சரி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜிம் டேபிளோட ஹேண்டி ஜங்கோட ஹேண்டி டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. ஐஸ் வர க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. இருக்குமா இது பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டேப் பார்க்குறாங்க சுற்றி எல்லாம் அந்த அவங்க சீட்டில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. அவர் படி ஜிம் சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஓவர் க்யூட்டாக இருக்கா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நானும் தானே கொடுப்பேன் சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இல்லை பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. ஜிமின் அந்த டே சொல்கிறாரு. இப்போ ஃபைனலாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஜிம்னுக்கு செம்ம ஹாப்பி. அப்படி வந்துட்டு அந்த கரெக்டாக ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆகும்போது ஐஸை க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ ஃபைனலாக அவங்க ஒரு 6 ஹவர் ஆஃப்டர் ஃபாரின் ரீச் ஆகிட்டாங்கடா. இவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸை கண்ட்ரி இருக்குல்ல அந்த மாதிரி தான். இப்போ ஜிமினுக்கு வந்துட்டு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. வா எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஸ்வீடனில் ஓகேவா ஸ்வீடனில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ ஜிமின் போயிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு குளிர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகே அங்கே பாருங்கள் ஜாக்கெட் எடுத்து வந்துருக்கு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் பேக் ஓப்பன் பண்ணி ஒரு லெதர் ஜாக்கெட் எடுத்து வராரு. இதை போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. காதெல்லாம் கூட சொல்கிறாங்க. இது பாருங்க வா சொல்லிட்டு அவர் மஃப்ளர்லாம் போட்டு விட்டு ஜிமினுக்கு நல்லா கவர் பண்ணி விடுறாங்க. நல்லா ஜிமின் ஜம்முன்னு அழகாக வந்துட்டு ஒரு பெண் கோயில் மாதிரி அழகாயிட்டாரு. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. இந்த ஜாக்கெட்லேயே மூழ்கிடுவோம் போல சொல்லிட்டு அவர் போட்டுருக்காரு. உங்கள் 2 பேர் குளிர்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு தான் குளிர்றது சொல்லிட்டு 2 பேரும் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டு சரி போகலாமா சரி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் வராங்க. ஒரு பெரிய ஹோட்டல் தான். அங்கே வந்துட்டு நம்ம ஜங்க் ஒரு நேம் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் பார்த்துட்டு நீங்கள் ஒரே ரூம் சார் ஸ்டே பண்ண போகிறீங்க சொல்கிறாங்க. பெட் வந்துட்டு சிங்கிள் பெட்டா இல்லை டபுள் பெட் வேணுமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் வந்து பொண்ணு பார்த்து முறைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இங்கிலீஷில் தான் கேட்டிருக்கோம். ஆச்சு ஜங்குக்கும் இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கோவம் வருதுங்க. பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரூம் மட்டும் கொடுங்க சொல்கிறாங்க. நம்ம டேவும் நம்ம ஜிமினு கொஞ்சம் தள்ளி நின்றுருப்பாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்தாங்க சார் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கார் அந்த ரூம் கீ வாங்கிட்டு வராரு. என்னாச்சுடா ஏன் அப்படி முறைச்சிருந்தா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு எத்தனை பேர் வந்தால் என்ன ரூம் டபுள் பெட் வேணுமா அப்படிலாம் கேட்குறா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி விட்டு சொல்கிறாங்க. இது ஹனிமூன் சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இல்லை 3 பேராக இருந்தாலும் ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு 3 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ரூம் போய் பார்த்தா ரூம் செம பெருசாக அழகாக இருக்கு. வா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா இது என்ன பெட்டில் வாத்து சொல்கிறாங்க. ஐயோ சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரியல் வாத்து கிடையாது சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்குது சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் அந்த சின்ன பசங்க மாதிரி பெட்டில் போய் குதிக்கிறாரு. நல்லா இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேவும் பார்க்குறாங்க. ஐயோ நம்ம இங்கே வந்துட்டு ஹனிமூன் வர ட்ரிப்பு அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாங்க 2 பேரும். சரி ஓகே கீழே இருங்க வா ஃப்ரெஷ் ஆகலாம் சொல்கிறாங்க. நான் குளிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன காம நான் குளிக்க மாட்டேன் ரொம்ப குளிராக இருக்குன்னு நான் குளிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாது குளி வா சொல்கிறாங்க. குளிக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டே தாங்க பாரு இங்கே வாம் வாட்டர் தான் குளிக்கலாம் வா சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாது தங்கம்லாம் ஃபாஸ்ட்டு நம்ம ஜிம் தூக்கிட்டு போயிட்டு 3 பேரும் ஒன்றா தான் பார்த்து பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு ஷையாக இருக்குது. ஜிம்னு போயிட்டு ஒன்று ஜங்க் கூட ஹைட் பண்ணிக்கிறாரு. இல்லை டேக்கட ஹைட் ஆகிக்கிறாரு. பார்க்குறாங்க பாரு இல்லை ஷைனை சாப்பிடாது வா நாங்கள் தானே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அழகாக ஜிம்மில் குளிக்க வச்சுட்டு அழகாக கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் செம்ம ஹாப்பியாகிட்டார். இங்கே வந்துலேருந்து நம்ம ஜங்க் கொஞ்சம் டேவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சரி வெளில போகுமா சொல்கிறாங்க. இது போட்டு கொஞ்சம் ஜாக்கெட் போட்டுக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜாக்கெட்டில் போட்டு ஹேண்ட்லாம் குளிர்ந்து சொல்லிட்டு நம்ம ஜங்கோட பேக்கெட்டில் போய் கை விட்டுக்கிட்டாரு. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்படி கை விட்டுக்காதுங்க வா சொல்லிட்டு அவர் ஹேண்டுக்கெலாம் வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு விட்றாரு. இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜங்குக்கு 3 பேர் மேலே வராங்க. டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே போகலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஒரு ஐபாட் எடுத்து பார்க்குறாங்க. இங்கே சுற்றி பார்க்குறது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பாரு இதில் எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அங்கே பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு மாட்டுறது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான். அம்யூஸ்மெண்ட் பார்க்கிட்டே இது கொரியாவில் இருக்க சொல்கிறாங்க. இல்லை கொரியாவில் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சரி ஜங்கும் சரி ஓகே வாங்க சொல்லிட்டு 3 பேரும் ஒரு கார் புக் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. ஜிமின்னா எல்லாத்துலேயும் பயந்தான். ஆனால் எல்லாத்துலேயும் விளையாடே ஆகணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டேயும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. டேக்கு ஜங்கு ஹாப்பி தான். அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கங்கே கப்பல்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா ஜங்கா சொல்கிறாங்க. என்னம்மா கேட்குறாங்க. எப்படி பப்ளிக்காக கிஸ் பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் நார்மல்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. நான் அவனுக்கு பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ரூம் போய் தரவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அது போதும் சொல்லிட்டு ஜங்க் லைட்டாக கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம் எல்லாத்தையும் வேடாத பார்க்குறாரு. அங்கே பாரு இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கொஷினாக கேட்டிருக்காரு. நம்ம ஜங்குக்கிட்டேவும் சலிக்காமல் பதில் சொல்லிட்டு அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு.
ஆனால் இவங்க ஹனிமூன்லாம் வரவே இல்லை. ஏன்னா அவங்க நார்மலாக ஜிம்மினை வெளில கூட்டிகிட்டு வரலாம் வந்திருப்பாங்களே தவிர ஹனிமூன்லாம் அவங்களும் பிளான் பண்ணல. இங்கே வந்து ஹனிமூனாகவும் அது போகவும் இல்லை. அது ஃபுல்லாக இது ட்ரிப்பு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியான ட்ரிப்பாக மாறுது. ஏன்னா ஜங்குக்கிட்டே அவங்க லைஃப்பில் மிஸ் பண்ண அந்த திங்ஸை கூட நம்ம ஜிம்மின்கிட்ட தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே அப்படியே வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. அப்படி கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக படிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்து சடனாக மாஃபியா ட்ரைனிங்கில் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பெரிய லைஃப்பை என்ஜாய் பண்ணல பெருசாக. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் கூட தான் அவங்க சேர்ந்து நிறைய திங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன் ஜங்கா நம்ம கூட மிஸ் பண்ணுறல ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம பேபியால் தான் நம்மளும் இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ் போகுது. ஒரு 4 days ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜிம்மின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி சார் வெளில போகல சொல்கிறாங்க. நான் வெளில வரல சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்புறம் அன்றைக்கி லீவ் விட்ருவோமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். இப்போ ஜிம்மின் ஜங்கு தான் 3 பேர் இருக்காங்க. பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க? இன்றைக்கி ஜிம்மின் தூங்கிட்டோம். நம்ம போயிட்டு ஒர்க் முடிச்சுடலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்கும் சரி ஓகே பேபி நாங்கள் கொஞ்சம் ஒர்க்காக வெளில போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் நாங்கள் ஒர்க் அவுட்டா வெளில போகிறோம். நீ பத்திரமா சேஃபாங்க இருக்கே சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூட சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா நீ இரு நீ இரு 2 பேர் யாரும் ஒருத்தங்க இருங்க சொல்கிறாங்க. என்னடா தங்கும் எனக்கு ஒர்க் இருக்குது 2 பேருமே போகணும் ஓகேவா? நீங்கள் பத்திரமா இங்கே இருக்கியா சொல்கிறாங்க. தனியாக விட்டுட்டு போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க பாரு கொஞ்ச நேரம் தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுவோம். நீ இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இப்போ டைம் வந்துட்டு 7 o'clock ஆகுது சொல்கிறாங்க. நைட் டைம் இது. ஜங்கு போய் பார்க்குறாங்க. சீக்கிரம் வந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக அவங்க கொடுத்தா என்ன சொல்கிறாங்க. அதான் ஆனால் சொல்கிறாங்க சீக்கிரம் வந்துடும் ஓகேவா? அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் நம்ம ரூமுக்குள்ள வர மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீ டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வெளில யாராவது அதுவும் யாரும் வெளில வர மாட்டாங்க. நீ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தால் மட்டும் தான் யாரும் ஒன்று பார்ப்பாங்க. மற்றபடி நீ அது ரூம்குள்ளே இருந்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குட்டையும் சொல்கிறாங்க. அப்படி தான் டக்குனு எனக்கு கால் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி டேவும் ஜங்கு வந்து இப்போ கிளம்பிட்டாங்க. இவங்க எங்கே கிளம்புறாங்கனாக்கா வெப்பன்ஸ் வாங்க சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இங்கே வந்துட்டு ரியல் வெப்பன்ஸ் நிறைய கிடைக்கும். அதான் ஒரிஜினல். அதில் இங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணால் அங்கே போகும். இவங்க டேரெக்டாக வந்து பார்த்துட்டு செலக்ஷன் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்காக தான் அவங்க வந்துட்டு போகிறாங்க இப்போ சொல்லிட்டு இவங்க 2 பேர் இங்கே போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு அந்த 4 days நடந்தாலும் நினச்சி பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிம்மின் செகண்ட் டேயில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவராக இருப்பார். அப்போ ஜங்குட்டேவும் அவரை மாறி மாறி கவனிச்சிருப்பாங்க. அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே ஹேண்டெல்லாம் ரப் பண்ணி விட்டு ஒரு பேபியே பார்த்துருப்பாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்கன்னு என்னோட அம்மாட்ட கூட இவ்வளோ லவ் ஃபீல் பண்ணல தெரியுமா? ஏன்னா சின்ன வயசில் போர்டிங் ஸ்கூல் போயிட்டு அவங்க எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வளோ லவ் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு அம்மா கிட்ட ஒரு அம்மா லவ் கிடைக்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஹபி கிட்ட ஒரு அம்மா லவ் கிடைக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்னை 2 பேரும் பேபி மாதிரியே பார்த்துக்கிறாங்க. எனக்கு உண்மையான ரொம்ப லக்கி. இந்த வேர்ல்டுலேயே லக்கியஸ்ட் பர்சன் அது நான் தான். ஒரு நாள் சொன்னாங்களா நீ தான் அந்த வேர்ல்டு லக்கியான ஒரு பர்சன் சொல்லிட்டு அது உண்மை தான். நான் தான் அந்த வேர்ல்டில் ஒரு லக்கியான ஒரு ஒய்ஃப்னா அது நானாக தான் இருப்பேன். எனக்கு எவ்வளோ அழகான 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது எவ்வளோ லவ் கேர் எவ்வளோ பாசமாக இருக்காங்க. இவங்கள போய் மாஃபியான்னு சொன்னால் நம்புவாங்களா? அவங்க வெளியே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அவங்க டோட்டலாக வேறு. எனக்கு இது போதும் இதுவே போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் உண்மை சொல்லணுன்னா அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 weeks ஆகிருக்கு. அந்த 3 weeks அவங்க எப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அவங்க 2 பேர் மேலேயுமே ஈக்குவலாக லவ் வச்சுருக்கேன். எனக்கு 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வேறு யாருக்கும் உங்களை தரக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்குக்கு மேலே டைமில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப லவ் ஆகிட்டாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ அப்படி டோரை மெதுவாக லாக் பண்ணிட்டு கீழே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ அக்கா அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியல. என்னன்னு கேட்குறாங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் கொரியனில் எழுதி அதை காமிக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வரல. இப்போது அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஜிம்மின் கொரியாவில் எழுதி காமிக்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க கொரியாவில் உள்ள அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது அவங்க கேட்குறாங்க ஹெல்ப் பண்ணுமா சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல அவங்க நம்ம ஜிம்மின் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அது கொரியாவிலே ரிப்ளை பண்ணிடுறாங்க நம்ம ஜிம்மினுக்கு செம ஹாப்பி. அப்படியே நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஹெல்ப் பண்ணிடுறா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படியே அவங்கள்ட்ட ஹெல்ப் கட்டு வந்துடுறாரு. இப்போ ரிட்டன் ரூமுக்கு வந்துடுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மின் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அழகாக குளிச்சுட்டு இந்த பக்கம் ஜங்குட்டேவும் போனவங்க தான் அங்கே ஒர்க்கு முடிச்சுட்டு வராங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சுல. ஆமாண்டா நம்ம 7 o'clock இங்கே வந்தோம். ஆல்மோஸ்ட் போகிற டைம் 10:30 ஆகிடுச்சு. சீக்கிரம் போகலாம்டா சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸ்பீடாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆமாம் சாப்பிட்ருக்க மாட்டான் அவன் சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் சைடு பார்த்தா ஜிம்மின் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ ஜங்குட்டே வந்தான் ஸ்பீடாக வந்திருப்பாங்க. அந்த கார் அவங்க டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்க சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஸ்பீடாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஜிம்மின் ஜங்குன்ட்டே தான் வேகமாக ரூம் போகிறாங்க. வந்து பார்த்தா ரூம் டோர் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. என்ன ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஜிம்மினை காணும். ஜிம்மின் பேபி எங்கே இருக்கா சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு சாப்பிட்ற கீழே போயிருப்பானு சொல்கிறாங்க. எனக்கு கீழே தான் சாப்பிட்ற பிளேஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம இருந்தோம் நம்ம இவ்வளோ டேஸ் வந்து ஃபுட்டு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு நம்ம இல்லாத நல்ல ஃபுட்டு அவனுக்கு கீழே போய்ட்டு சாப்பிட்ருவான்னு
போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிருப்பான். ஆனால் இந்த டைமுக்கு இருக்கும் வா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு அவங்க வந்து அந்த டைனிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஜிமினை காணும். சுற்றி தேடி பார்க்குறாங்க, எங்கே காணும் சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, காணும். இப்போ அவங்க டேரெக்டாக அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டில் தான் வராங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க கேட்குறாங்க, எங்களோட ஒய்ஃப் இருந்தாங்க சொல்கிறாங்க. எங்கள் ரூமில் எங்கள் ஒய்ஃப் இருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம், இந்த மாதிரி காணுமே சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ திங்க் எங்கே வெளில போயிருப்பாங்க சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த ரெசார்ட் விட்டு எங்கே வெளில போயிருக்க முடியாது, இங்கே எங்கன்னா இருப்பாங்க, நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணி பாருங்கள் சொல்கிறாங்க. இந்த அவுட் சைடில் வந்துட்டு நிறைய பிளேஸ் இருக்குது சொல்லிட்டு, இது ரொம்ப பெரிய ரெசார்ட்டு, இதுக்குள்ளே வந்துட்டு ஹோட்டல் ரூமில் மட்டும் தான் இவங்க வந்துருப்பாங்க. இதை சுற்றி அவங்க வெளில போகவே இல்லை, இது வரைக்கும் வெளில தான் போயிருப்பாங்க தவிர இதுக்குள்ளே சுற்றி பார்க்கல. இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு மெயின் கேட் இருக்குது, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணினாக்கா நிறைய பிளேஸ் இருக்கும், இங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. மேபி அங்கே போயிருக்கலாம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட சொல்லாமல் அப்பெல்லாம் போகிற பையனை போக மாட்டானே சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இல்லைடா மேபி போர் அடிச்சுன்னு போயிருப்பான்னு சொல்கிறாங்க. போர் அடிச்சு இந்த டைம்ல அது சேஃபாடா கேட்குறாங்க. சரி வாட ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. அவங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. இப்போது டே ஒரு பக்கம் தேடுறாங்க, இந்த பக்கம் ஜங்க் ஒரு பக்கம். நம்ம டே ரைட் சைடும், நம்ம டே அந்த ஜங்க் லெஃப்ட் சைடும். 2 பேர் இந்த சைட்லேருந்து இந்த சைடில் வராங்க. சென்ட்ரலில் அந்த ரெசார்ட் இருக்குது. அப்படியே அது இந்த போயிட்டு இந்த சைடு இப்படி இந்த பக்கம் இவங்க வராங்க, பேக் டோர் வழியாக. இந்த பக்கம் ஒரு பேக் டோர் வழியாக அவர் வர்றாரு. அப்படியே சென்ட்ரலில் பார்த்தா ரொம்ப அழகாக அப்படியே அது டார்க்காக வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிளேஸு. அதில் டார்க் பிளேஸில் ஒரு நடு டார்க் பிளேஸில் சென்ட்ரலில் ஒரு அழகாக ஒரு ஹார்டின் மேக் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய ஹார்டினால மேக் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே லைட்ஸ்னால லைட் அந்த ஓகேவா, கேண்டில்ஸ் கிடையாது, ஃபுல்லாக லைட்டால் ஹார்டின் வந்து மேக் ஆகிட்டு அங்கே ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக நின்றுருக்காங்க. இப்போ வந்து பக்கத்துல ஜங்க் வராங்க, பார்க்குறாங்க. இங்கே யாரும் கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க போல் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அது பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இது எல்லாமே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. யாரோ ஒரு பர்சன் நின்றுருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹார்டினோட லைட்டு வெளிச்சத்தை தான் அந்த பர்சன் நிற்கிறது தெரியுது. ஆனால் அவங்க வந்து பேக் சைட் திரும்பி நின்றுருக்காங்க. சரி எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்குறாங்க. அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் இங்கே சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு ஓரமாக. ஆனால் இந்த சைடு அந்த சென்டரில் பார்த்தா யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அந்த நிற்கிற அந்த பாடி இப்போ அந்த பொசிஷன் அந்த பாடி ஷேப் பார்த்தா நம்ம ஜிமின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஜிமினுக்கு நிற்கப்பட்டது அதுவும் அது பார்த்துட்டு அந்த பிளேஸை பார்த்தா தெரியுது கன்ஃபியூஸ் பண்ணுற பிளேஸ்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம பேபி எப்படி அங்கே நிற்பான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பக்கம் டே வந்துட்டு அப்படியே அந்த பக்கத்துல டே வருவார், இந்த பக்கத்துல ஜங்க் வராங்க. 2 பேரும் வந்து அந்த பிளேஸில் அதுதான் சென்ட்ரல் பிளேஸு. இப்போ 2 பேரும் பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஒரு வேளை யாராக இருக்கும் கேட்டு பார்த்துடலாமா சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஜங்க் கிட்ட போக அவருக்கு நல்ல ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்குது. அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த எப்படின்னா இப்போ தான் அந்த வெளிச்சத்தோட ஷேடோவில் வந்து இப்போ தான் ஃபேஸை தெரியுது. இப்போ ஜங்க் கூட கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்படி பார்க்குறாங்க. இந்த பக்கம் தான் டே அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்து பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக ரெடியாக இருப்பார். அழகாக ரெடியாக பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கா டே எங்கே வந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு டேவும் அப்படின்னு பயந்துருப்பாங்க. ஓடுது ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கே போயிட்ட நீ, எங்கே வந்த சொல்லி கேட்குறாங்க. இங்கே எதுக்கு நீ வந்த, யார் கூட்டிட்டு வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜெம் பார்க்குறாங்க. அச்சோ என்னை யார் கூட்டிகிட்டு வரல, நான் தான் வந்து சொல்கிறாங்க. என்னத்துக்கு இங்கே பாரு நம்ம எப்படி வரக்கூடாது தெரியுமா, இங்கே எல்லாரும் பேர் வந்து சுற்றி பார்த்துருக்காங்க, நீ தனியாக வந்து நின்றுருக்கா சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல நான் தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் தானே, இங்கே எதுவும் பிரச்சனையும் வராது, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லைடாமா, இந்த டைமை பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்கக்கா. அச்சோ டைம் ரொம்ப ஆகிட்டோம் சொல்கிறாங்க. நீங்கள் வேறு டைம் ஆகிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்குட்டியும் இப்போ தான் பண்ணுறாங்க. ஜிம்னு ஹேண்ட் உள்ளதான் ஜிமின்ட்ட பார்க்குறாங்க. என்னதுலாம் சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்கு சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, இது உங்கள் 2 பேருக்கான கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்டா உங்கள் 2 பேருக்கான கிஃப்ட்டு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஹேண்டில் 2 ரிங் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்கக்கா. இது உங்களுக்காக சொல்கிறாங்கக்கா. இது சொல்கிறாங்க உங்களுக்காக நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்கக்கா. இது எப்போ வாங்கினா எங்கே பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுவா கொரியாவில் சொல்கிறாங்க. கொரியாவியா கொரியாவில் ஷாப்பிங் போனேன் அப்போ வாங்கினதான் சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்காகவும் என்னைக்கு நான் 2 லவ் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா நீ கொடுக்கணுச்சுக்கா உங்கள் 2 பேருக்காக நான் வாங்கினது நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிங்கை நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. பார்த்தா அதில் இனிஷியல் போட்டிருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு டீன்னு போட்டிருக்கு. டி அதுக்கப்புறம் ஜே அதுக்கப்புறம் இன்னொரு ஜே போட்டிருக்கு. இந்த இதில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வீன்னு போட்டிருக்கு. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இது என்னடா மீனிங் சொல்கிறாங்க. இது வந்து டேங் லவ் ஜிமின் அப்புறம் அப்போ ஜங்குக்கா நம்ம லைஃப்பில் 3 பேருமே இருக்கோம்ல, அதனால் இது வந்துட்டு ஜங்குக் லவ் ஜிமின் அதுக்கப்புறம் டே நம்ம லைஃப்பில் இருக்காங்க இல்லையா, அதனால தான் இது அந்த மீனிங்கில் தான் நான் வாங்கினேன். இது நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது நான் ஷாப் ஓனர்கிட்ட கேட்டேன். அவங்க இந்த ரிங் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. நான் அவங்க கேட்டாங்க வந்துட்டு உங்கள் பேரிங்காக நான் வாங்கினால இனிஷியல் போடும்போது சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அவங்க நினச்சாங்க நான் 3 ரிங் வாங்கினாலும் இது ஃப்ரெண்ட்ஷிப்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல. எனக்கு வந்துட்டு நான் கேட்குற இனிஷியல் மேக் பண்ணி தாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன்.
நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இது அவங்க 2 பேருக்கும் நீங்கள் எனக்கு செயின் போட்டுட்ருக்கீங்களா, இது எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குல்ல, அது மாதிரி தான் நான் எப்படி உங்களோட மூணும் அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் என்னுடைய வந்துட்டு ஸ்டார்ஸ். நீங்கள் 2 பேரும் போய் என் கூடவே இருக்கணும், எப்போவுமே என்னை விட்டு நீங்கள் போயிடவே கூடாது, நீங்கள் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜவுக்கு டேக்கு ஒரு மாதிரி டேஸ் வந்துருக்கு கண்ணில். என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என் லவ் உங்கள் மேலே உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி தான் நான் வந்து அங்கே வந்து நின்றுருக்கேன். எனக்கு வேறு எப்படி போய் கேட்கணும்னே தெரியலையா. நான் கூட கேட்டேன் எங்களுக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுற பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க இங்கே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒவ்வொன்றும் டெக்கரேட் பண்ணணும் ஆசை தான். ஆனால் நம்ம வீட்டில் யாங்களாக இருக்காங்களா, எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். அப்புறம் அங்கே நிறைய பாடி கார்ட்ஸாக இருக்காங்க, அங்கே இப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. இது பாருங்கள் ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குல்ல. நான் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கா பாருங்கள், இது அழகாக ஒரு ஹார்ட்டின் மேக் பண்ணி இந்த ஹார்ட்டினுக்குள்ளே தான் நம்ம ஜிம் நின்றுருப்பார். ஓகேவா, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றிட்டா இருக்குது, நடுவில் ஒரு அழகான ஒரு மூன். நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் 2 பேர் லைஃப்பில் நான் ஒரு மூன் சொல்லிட்டு, அது மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் என் லைஃப்பில் அப்படி தான் ஒரு ஸ்டார்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 ஸ்டார்ஸ் அப்படி சொல்லிட்டு. மூன் மட்டும் தனியாக இருந்தால் நல்லாவே இருக்காது, மூன் பக்கத்தில் 2 ஸ்டார் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்குட்டேக்கு ஒரு மாதிரி இருக்கும், உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா சொல்லிட்டாங்க. தெரியுமே அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்குட்டை ஆச்சுட்டே டைட்டாக அப்படி ஜிம்மில் இருக்க டைட்டாக இருக்குமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்குட்டையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ டார்மா, ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கா சொல்கிறாங்க. எனக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நான் சொல்கிறாங்க. சோப்பெல்லாம் இல்லை, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார் காமிக்கிறாங்க. அந்த ஹார்ட்டினில் கூட இவங்களோட நேம் வந்து இன்ஷியல் போட்டு தான் வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக அந்த லைட்ஸில் ஜிம் பார்க்குறாங்க. இவங்க நிறைய ஐடி கொடுத்தாங்களா, எனக்கு இந்த ஐடி தான் பிடிச்சிருந்துச்சு, இது நல்லா இருக்குல்ல ஜவுங்க கட்டையாங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம்ல, அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு உங்கள் 2 பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா சொல்கிறாங்க, நாங்கள் வேணுன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜவுங்கிட்டையும் பார்க்குறாங்க. குழந்த மாதிரி கொண்டு போய் நாங்கள் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் பேபிஸ்லாம் வேண்டாவா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி 10 months ஆஃப்டர் பேபிலாம் வரும்னு சொல்லிட்டு, அதனால தான் பெட்டு பெருசாக இருக்குன்னு சொன்னீங்களே சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. என்னன்னு சொல்லுவா சொல்லிட்டு ஜவுக்கு டேக் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிங்க எங்களுக்கு போட்டு விட்றியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொடுத்துட்டு ஜங்கு கூட்டிடுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆச்சு என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இதை நாங்கள் இப்படி தான் வாங்கிப்போம் போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட் நம்ம ஜிம்மில் வந்து டேக்கு போட்டு விட்றாங்க. 2வது ஜங்குக்கு 2 பேருக்கும் போட்டு விட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நான் இப்படி சிம்பிளாக சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் தான், இதுவே போதும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி கீழே டவுன் பண்ணி அப்படி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மில் ஜங்கோட 6 ஒரு கிஸும் டேவோட 6 ஒரு கிஸும் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னோட போயிடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த வேர்ல்டுலேயே நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, நான் தான் லக்கின்னு சொன்னீங்க. அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் அந்த வேர்ல்டுலேயே நான் தான் லக்கி ஓகேவா சொல்கிறாங்க. இதை நானே சொல்லுவோம் சஜின்னு சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க நீங்களும் தான் லக்கி அப்படி சொல்கிறாங்க. உண்மையாகவே நாங்கள் ரொம்ப லக்கி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் ஒரு பர்சன் வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதனால தான் ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் கேக் கூட ஆர்டர் பண்ணியிருக்க சொல்லிட்டாங்க. என்னதுக்கு இப்படி ஜிம் லைட்டாக ஹேண்ட் வந்து கிளாப் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சனோட கேக்கு தள்ளிட்டே வராங்க. அதில் கூட 3 பேர் நேம் எழுதியிருக்கு. ஜங்க பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது நம்ம 3 பேருக்கு நான் ஆர்டர் பண்ணேன், நம்ம 3 பேர் சேர்ந்து தான் வந்து கட் பண்ணணும் எனக்கு ஆசை சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கிட்டே ஜிம் சென்டர் நிற்கிறாங்க. 2 சைடில் ஜங்குக்கிட்டேயும் நிற்கிறாங்க. இப்போ கேக்கு கட் பண்ணிட்டு மாறி மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ளவங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் கேக் வந்து கட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எல்லாருக்கும். இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. அங்கே பாடமாக ரொம்ப ஒரு விண்டராக இருக்குது. அப்படியே இங்கே நினச்சிக்கேன் கோல்டு வந்துடும்டா. அன்றைக்கி ஒரு வியூ இருந்துச்சுல போலமா ரூம் போலமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா டேங்காவும் சொல்கிறாங்க. என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. யார் தூக்கிக்கிட்டோம், நான் தூக்கிட்டுமா அவன் தூக்கணுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம்ல யாராவது ஒருத்தவங்க தூக்க முடியும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்பட்டே நீ தூக்கிக்கோ ஜங்கா என்ன ஏற்கனவே தூக்கிட்டாங்க நிறைய டைம், நீ தான் தூக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வச்சு உங்கள் வாசல் தூக்கிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. சரி ஃபுட்டு சொல்லுங்கள், ஃபுட்டெல்லாம் வேணாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்படி ஜங்கு டேவிட்டாக ஹக் பண்ணி அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எதுவும் நடக்கவும் இல்லை. இப்போது லாஸ்ட் டேடா இவங்களாம் வெக்கேட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் என்ன ஃபேஸ் 3 வச்சுருக்காங்க. இப்போ எதுக்கடா மணி 3 வச்சுருக்க ஃபேஸை சொல்கிறாங்க. இல்லை நம்ம இவ்வளோ சீக்கிரம் போகிறோம்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரலாம் சொல்கிறாங்க. வரலாமா சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா பிளேஸும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகலாம், நிறைய பிளேஸ் அங்கே இருக்கும், அங்கே சுற்றி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. நிஜமா நீங்களாம் கூப்பிடுறோம் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் ஓகேவா போமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் கிஃப்ட் வாங்க 2 பேரில் 2 லக்கேஜ் சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் போட போகிறாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கள் ஒய்ஃப் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம்னு ஜங்குக்கிட்டே 3 பேர் வெளில வராங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹோட்டலை விட்டு வெக்கேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாரு. அந்த அக்காவை பார்த்துட்டு பாய் அக்கா சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்கிறாங்க. ஜிமின் ஃபைனலாக இங்கே ஒரே ரீச் ஆகுறாங்க. இவங்களும் செம்ம ஹாப்பி. 3 பேர் ரிட்டர்ன் வராங்க ஃபைனல் சொல்லிட்டு. இங்கே காய் தான் நம்ம ஜிமின் வீட்டுக்கு வந்ததும் ஜிமின் நெக்கு கை காலை தான் அப்படி செக் பண்ணிட்டே இருக்கிற குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. இப்போ ஜவு பார்க்குறாங்க. டேய் என்னடா பார்க்குறாங்கன்னா சொல்கிறாங்க. இல்லை போயிட்டு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால்
அப்படியே இருக்கானே ஃப்ரெஷ்ஷாகவே சொல்லிட்டு நம்ம ஜிம்னு பார்த்து நம்ம காய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காயோட ஹெட்டில் ஒரு பயங்கரமாக ஒரு அடி ஒன்று விழுது. அம்மா சொல்கிற திரும்பி பார்க்குறத பார்த்தா நம்ம சின்னதாக என்ன நினச்சிருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க பாரு அவனை பார்த்து அவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு அவங்க 2 பேருக்கும் ஜிமின்னு ஒரு பேபி மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகலை, அவனுக்கு வந்துட்டு இந்த விஷயம் அந்தளவுக்கு இன்னும் தெரியல. அதனால தான் அவங்க அப்படி வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஓகேவா. அவங்க எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அவங்க 2 பேரும் கூட அவன் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதாக கூட்டிகிட்டு போனாங்க. மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை ஓகேவா. அது ஹனிமூனில் ஜஸ்ட் ட்ரிப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. அப்படியா நான் கூட இதை தான் நினச்சேன், எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெயவு பார்க்குறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹாபி சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுத்துட மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின்டா அங்கே அங்கே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிஃப்ட் எடுத்துறாங்க. அச்சோ எதுக்குள்ள அதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நாங்கள் போனோடைய ஃபாரினுக்கு, அப்போ உங்களுக்குலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வரல கிஃப்ட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சரி ஓகே சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் டயர்டாக இருக்கும், நான் போய் தூங்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு பாரு நாளைக்கு எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா என்னத்தை சொல்லணும்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்துருப்போம்ல அது ஜங்கா நிறைய கேமரா எடுத்திருக்காங்க. அப்போ நாங்கள் 3 பேர் கப்பல் ட்ரெஸ்லாம் போடுறதும் தெரியுமா சொல்கிறாங்க. அதான் நீ ஷாப்பிங்கில் வாங்கினேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இவங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அவன் தானே வாங்கினா சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே போயிட்டு 3 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தோம் சொல்கிறாங்க. அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அது வீடியோலாம் இருக்குது நாளைக்கு ஜிமின் உங்கள்கிட்ட போட்டு காட்டுவாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் வாங்க சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு மேலே போயிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ உங்க பாரு இப்போ எதுக்கடா அப்படி பண்ணிட்டு இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இருக்குங்க, அங்கே எப்படி சில்லுன்னு சொல்கிறாங்க. அங்கே கிளைமேட் வேறு இங்கே கிளைமேட் வேறு சொல்கிறாங்க. சரி எனக்கு வேண்டாம் சொல்லி ஜிமின் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் நான் போயிட்டு பாத் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு ஜிமின் போக இப்போ ஜங்க் தான் ஜிமின் பிடிச்சி எடுக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஆல்ரெடி பாத் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க பாரு டே பாத் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. பேக் நெக்கில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா என்னை வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ப்ளீஸ்ங்க பாருடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் கிஸ் பண்ணிக்குவா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்குவா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்க போறியா, நான் என்ன ஸ்வீட்டாக சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஜிம் நிற்க வச்சுட்டு அவர் ஃபுல்லாக பேக் நெக்கில் அந்த ஃபுல்லாக அந்த டேட்டூவில் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஜங்க் கிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கிட்ட ஜங்க் சார் டர்ன் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்மின் படி ஜங்க் நெக்க டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படா சொல்லிட்டு அவரும் அப்படியே சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டே குளிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட காய்ச்சல் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்று பார்க்குற பயமாக இருக்குது, நான் டேட்டாவை கூப்பிட்றேன் சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என்னத்துக்கும் சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஜிம் நான் லைட்டாக பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஒன்று யாரா ஷர்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லுது அவர் சொல்லிட்டு கிட்ட வராரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்மளாம் ஒன்றால் குளிச்சப்போ நீங்கள் தானே ஷர்ட்லாம் மாற்றி விட்டீங்க சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு சொல்லிட்டு அவரு அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜிம்மினுக்குன்னு அவ்வளோ மாறி இருக்கு. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பேபி இல்லை சொல்லிட்டு அவரும் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹேண்டெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு அந்த கிஸ்ல மெல்டட் ஆகிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் டே கரெக்டாக குளிச்சுட்டு வெளில வர இங்கே பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டே என்னடா பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு டே பார்த்துட்டு இங்கே பாரு நீ கொண்டு மன்னிச்சிருட்டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னுக்கு. ஆமாம் எனக்கு இன்றைக்கி பேபி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. டே இப்போ தானே ஊர்லேருந்து வந்தோம், அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆகுங்கடா 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டே பார்த்து இன்னும் ஷையாக இருக்குது. அவர் போய்ட்டு ஃபேஸ் எடுத்து அந்த ஒரு பிள்ளை விட்டு ஹைட் பண்ணிக்கிறாங்க. பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டே நீ பார்க்காத எனக்கு ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. சரி இப்போ என்னடா நீ முடிவு பண்ணிட்ட சொல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் நான் சொல்கிறாங்க. சரி ஓகே உன்னை அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ பண்ணு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு காட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் எதுவுமே யோசிக்காம கிட்ட வராரு. இப்போ என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி ஜிம் லிஃப்ட் பண்ணி இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு மாதிரி டே ஜங்க் பார்க்க என்னடா பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே ஷேர்னா இதுவும் ஷேர் தான் சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ இந்த சீன் அப்படி ஸ்கிப் பண்ணி விட்ருங்க ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு வராது. அப்படியே வந்துட்டு ஒரு 5 hours ஆஃப்டர் பார்க்குறேன்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கலர் டேஸ் வந்துட்டு இருக்கு. 2 பேருக்கு சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க. சாரிங்க பார்க்குறப்போ எனக்கு பெயினாக இருக்குது எட்டு போங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டுருக்காரு. அப்போ நாங்கள் வந்து உங்கள் ஹபீஸ் தான். ஆனால் இப்போ உங்கள் மேலே சொல்கிறாங்க. கோவமா சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு கோச்சி கூட தங்கோலாம் சொல்லிட்டு அவருக்கு எப்படி சமாதானம் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும் சொல்கிறாங்க. எட்டு போ சார் ஜிம் தான் 2 பேரும் திட்டிகிட்டு இருக்காரு. ஜங்கு தான். சரி ஓகே சாரி சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு போட
கேட்டால் சொல்லிட்டு ஜிம் டே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஓகே சொல்கிறாங்க. ஏன்டா என்னோட அவன் தானே ரொம்ப மோசமாக நடந்துட்டான், அவன்கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. நீ தானே ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டே நான் ஸ்டார்ட் பண்ண அவன் தானே என் பண்ண சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேர் ஜங்க் பார்க்குறேன். டே என்னடா பேசுகிறீங்க, நிறுத்துங்கடா, யாரோ கேட்டால் தப்பாக நினைக்க போகிறாங்க போடா சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் டே தான் ஜங்க் அனுப்பி குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஜங்க் பேர் இருந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. பார்த்து அவன் எப்படி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. அவனோட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே யார்கிட்ட சொல்கிறது வெளில சொல்கிறாங்க. சொல்ல மாட்டா சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் தங்கம் சொல்லிட்டு அவரும் அவரே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ஜங்க்கு செம்ம ஹாப்பி வந்து குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. டே பண்ணிட்டு முறைச்சி பார்க்குறாரு. சரி குளிக்கல சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே நான் குளிக்க போகிற கேப்பில் எதுவும் பண்ணா சொல்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன் போடா, எனக்கு கூட தெரியாது என்ன பேபி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் மட்டும் படுத்துருக்காங்க. இப்போ நான் மட்டும் சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே சேர்ந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அழகாக பாத் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு படுக்க வச்சுறாங்க. படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. யாரோ கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு டேவும் பார்க்குறாங்க. அச்சோ இங்கே பாரு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் கீழே வர மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. பாரு எப்படி இருக்க சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த மிரரில் பார்த்துட்டு இருக்காரு. ஃபேஸ்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் படுத்துக்கிறாங்க. ஆனால் இனிமேல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை இப்போ இல்லை கொஞ்சம் டேஸ்க்கு ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி இப்படி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் படுத்துருக்காரு. சரி டே தான் ஹீரோ நான் போய்ட்டு ஃபுட் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. டே ஹேங்கெலாம் கேட்டால் டே நீங்கள் ரெண்டு டயர்டாக இருக்கேன் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி டே போயிட்டு கீழே 3 பேருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. சின்ன பார்க்குறாங்க என்னாச்சுரா சொல்கிறாங்க. இல்லை ஹேங்க 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன அப்படி என்ன டயர்ட் ஆகிட்டீங்க ஜஸ்ட் சுற்றி தானே பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. நீ ஏன்டா ஒருத்தான் சொல்கிறாங்க. இல்லை காய் நாங்கள் சுற்றி பார்த்தோம் தான் அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அதனால தான் 2 பேருமே டயர்டாக இருக்காங்க. சரி ஃபுட்டை கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே தூங்க வச்சுருன்னு சொல்லிட்டு சரி போடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே எடுத்துகிட்டு வராங்க ஃபுட்டை. ஜிமின் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு நம்ம டேவும் ஜங்கும் மாறி மாறி ஃபீட் பண்ணி விடுறாங்க. இது பக்கம் ஹாப்பியாக இருக்குது பார்க்குறாங்க. நீங்களே நல்லா பார்த்துக்கிறீங்க சொல்கிறாங்க. டே அதுவும் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டுடா சொல்லிட்டு ஒரு ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜங்கும் மாறி மாறி டேவும் ஜங்கும் மாறி ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிமின் நல்லா சாப்பிட்டுக்கிட்டாரு. இப்போது சரி ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு எல்லாம் பிளேட்லாம் கீழே வச்சுட்டு 3 பேரும் தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அப்படியே மெத்துக்கும் எஞ்சி காலேஜ் நடக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ நான் தூக்கவா சொல்கிறாங்க. நீ தூக்கம் வேணாம் இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் தூக்கவா சொல்கிறாங்க. 2 பேரும் தூக்க வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரெஸ் வந்து எடுத்துக்கூட சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. அது அந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. சரி 2 பேர் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் டேவும் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஆஃபீஸ் போகிறோம் உனக்கு ஒர்க் இருக்குது உனக்கு நாங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் எதுவும் பண்ணுமா சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. அப்போ கீழே எப்படா ஒரு வருஷம் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம எதுவும் நடக்குவா சொல்லிட்டு ஜிமின் ஆனால் வாத்துக்குட்டி மாதிரி நடந்து கட்டுறாரு. இது பார்க்குற ஜங்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. வச்சு உங்க பாரு பேபி நான் தூக்கிட்டு போகிறேன் என்ன சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகலாம் அங்கே போய்ட்டு இறக்கி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க வா அப்படி சொல்லிட்டு அவர் தூக்குறாரு. இப்போ டேவும் சரி வாட தூக்கிட்டு வாட சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அந்த பெயின்லாம் ஒரு விஷயமும் தெரியல. ஏன்னா 2 பேரும் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. குழந்த மாதிரி இருக்கிற ஒரு வாத்துக்குட்டி வந்து இப்படி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவரும் கீழே கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் கூட்டி வந்து கீழே இறக்கி விட நம்ம ஜிம் பார்க்குறேன் யாரும் பார்க்கல சொல்லிட்டு ஜிம் தான் அப்படி பொறுமையாக நடந்துறாங்க. டைட்டே அப்படி சொல்கிறாங்க. வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இங்கே எதாவது தெரியுதா சொல்லி கேட்குறாங்க. அதான் நான் க்ரீம் போட்டுறேன் உனக்கு எதுவும் தெரில ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு டே ஜிமின் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்தா நம்ம டே கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்ன செய்வா என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஏன்டா நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதான் சொல்கிறாங்க. அப்படியா என்னம்மா டயர்ட்னஸ் போகல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு ஓகே நாங்கள் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினோ அழகாக வந்துட்டு நம்ம இவருடைய ஜிம்மில் சீக்ஸ் தான் கிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி லிப்பில் 2 பேரும் ஆளுக்கு மாறி மாறி ஒரு பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜிமின் கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்ருக்காரு. இவங்க இப்போ ஹேங்லைனா போகவும் இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இப்போ எந்த கேட்குற எல்லாத்தையும் ஜிம்மில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்மில் ஏஞ்சி ஹாஸ்பிட்டல் நடக்கவே இல்லை. அப்படி உட்காந்துட்டு இருக்கிற டைனிங் டேபிளே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின் இதை கொஞ்சம் எடுத்துருவா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படி மெதுவாக இருக்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறான்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்லிட்டு அப்படி வருவாக நடக்கிறது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் டீப்பாக நோட் பண்ணுறாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம டே போட்டுருந்த அந்த க்ரீம்லாம் கொஞ்சம் மறையுது. அவரால் பார்க்குறது பார்த்தா ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. ஓ மை காட் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு ஜிமின் தங்கம் நீ அங்கேயே உட்கார சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு உட்காந்துக்கிறாங்க. நீங்களே எடுத்துக்கிறீங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படியே உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கா ஏன்னாச்சும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கிச்சன் சொல்கிறாங்க. சரிட்டு ஒயின் போயிற கிச்சனுக்கு இப்போ சின்ன வராங்க. என்னாச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட ஷையாக இருக்குது. ஜிம்மில் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி ஓகே இங்கே பாரு நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அது பரவாயில்ல சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே அப்படி தான் இருக்கும் போக போக சரியாயிடும் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா நீ ஆக்குவராக ஃபீல் பண்ணுறப்ப நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே ஃபுல்லாக நம்ம ஜிம் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாரு.
இப்போ நைட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு மேலே போகவே இல்லை, கீழே உள்ள ரூம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு, இங்கே இருப்பாரு. இப்போ ஜங்கு வந்து பார்க்குறாங்கக்கா, ஜிமின் செல்லம் சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்கக்கா, ஏன் எனக்கு ஃபோனே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு நிறைய ஒர்க்குமா அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி எனக்கு என்ன வேண்டாம் தான் சொல்லி கேட்குறாங்க. இந்த சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்ணி அவரும் சாக்லேட் தான் கொடுத்துட்ருக்காரு. இப்போ பார்க்குறாங்க, டே அவன் என்ன குழந்தையோட எப்போ தான் சாக்லேட் வாங்கி தந்துட்டுருங்க சொல்கிறாங்க. அதுதான் அவனுக்கு பிடிக்குது சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இந்த கிண்டர் ஜாய் தான். ஜிமின் பார்க்குறாங்க, இன்றைக்கி எனக்கே என்ன காசு கேட்குறாங்க. ஜம்கிட்டேயும் பார்க்குறாங்க, ஆமாம் இது உனக்கு தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ டேஸ்ட் போயிட்டே இருக்கு. டேஸ்ட் போக போக நம்ம ஜிமின் ஜங்கு டேக்கிட்ட ரொம்ப வந்து ஒரு மாதிரி அட்டாச்சா ஒரு ரியல் ஒய்ஃப், ரொம்ப அழகான ஒரு இன்னசென்ட் ஒய்ஃபாகவே அப்படி இருக்காரு. அவர் ரொம்ப மெச்சூரிட்டிலாம் ஆகலாம், ஆனால் ரொம்ப கேர் ஜங்குக்கு வர டைம் வழியும் அவர் பார்த்து பண்ண ஒவ்வொன்றும் அவங்க 2 பேருக்கும் எல்லாமே அப்படி தான் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கா டேங்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பூசான் போலமா சொல்லிட்டாங்க. பூசானா சொல்கிறாங்க. அதை அப்பா போய் பார்க்கணும்லாம் சொல்கிறாங்க. அப்படா 4 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வச்சா சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கணும், அம்மா போய் பார்க்கணும். அம்மா வேறு மேட்ச் போய் வந்துட்டு கோவப்பட்டேன்னா நான் பேசக்கூடல அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டி எங்கள்கிட்ட டெய்லி நான் பேசி தான் இருக்கும், ஓகேவா அவங்க டெய்லி எங்களுக்கு கால் பண்ணி தான் இருப்பாங்க, எப்படி இருக்கான்னு கேட்டே தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, சரி நீ கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் வீக்கெண்ட் தானே சொல்கிறாங்க. சரி வீக்கெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் தாங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு டேவும் ரெடி ஆகிட்டாங்க. ஜிமின் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. போலமா சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் கிட்ட வராங்க. எங்கடா கிளம்பிட்டீங்க? அவனும் வாரம் கிளம்பிட்டீங்களே வெளில சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க. நான் ஜங்கு 3 பேரும் அம்மா வீட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வர இப்போ அவங்க அம்மாவுக்கு திங்ஸ் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக அவங்க வீட்டு ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட ஜங்கோட ஜிமின் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இவங்க 3 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா கேதர் ஆகிட்டாங்க அந்த பிளேஸ்க்கு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஆசிரியர் கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஏன்ப்பா இது நீ தானா சொல்கிறாங்க. 4 மந்த்துக்கு முன்னாடி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு ஏதோ நான் உனது எங்கே வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி தள்ளி விட்ற மாதிரி அப்படி முறைச்சிட்டு போனா சொல்கிறாங்க. இப்போ என்ன நான் என்ன அங்கே வரக்கூடாது சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லலை, நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் சொல்கிறேன். ஜம்காட்டே அங்கே உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜம்காட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் வந்து அவங்க 2 பேரையும் ஹேண்ட் பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தாலும் தெரியுது நல்லா ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு. இப்போ ஜம்காட அப்பா அம்மா அப்பெல்லாம் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி அப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பிளஸிங்ஸ் தான் வாங்கிறாங்க. என்ன ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்லிட்டு அவங்களும் பிளஸிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. அம்மா எங்கள் 3 பேர் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சுமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போகிறோம் சொல்லிட்டு எங்கெல்லாம் போகிறோம் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் நம்ம பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அம்மா சொல்கிறாங்க. பாத்தியா நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம இவங்க 3 பேரும் அந்த டே ஃபுல்லாக அவங்க வீட்டில் இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ ஈவினிங் ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏண்டா சொல்கிறாங்க. இந்த ஜங்குக்கும் டேவும் இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த மாஃபியாவிலே நம்பர் 1 இருக்குது அவங்க தான்டா. அவங்களுக்கு அந்த வீக்னஸ் எதுவும் இல்லையா கேட்குறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. இருக்கா இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீக்னஸ் உருவானிச்சு சொல்கிறாங்க. வீக்னஸ் உருவானிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் அது பேர் பார் ஜிமின் நான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் பார்க் இருக்காரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களோட ஒரே ஒரு பையன், அந்த பையனை இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன ஒரு பையனை 2 பேராக சொல்கிறாங்க. ஆமாம்மா ஒரு பையனை 2 பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் தான் இவங்களோட வீக்னஸ் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்க மேலே உயிரே வச்சுருக்காங்களாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இவங்க இந்த பர்சன் அந்த பர்சனோட பேர் வந்துட்டு ஹாச்சண்டா, ஓகேவா அவங்களுடைய அசிஸ்டன்ட் தான் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே என்கிட்ட இப்போ சொல்கிறதுக்கு நாங்களே இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் அந்த பையனை வெளில அவங்க காட்டவே இல்லை. இப்போ 1 வீக் முன்னாடியே அவங்க ஒரு மூவிக்கு போனாங்க 3 பேரும். அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அது யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டப்போ தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்க வெளில காமிக்கவே இல்லை. ஈவன் மாஃபியா ஃபங்க்ஷன் கூட கூட்டிகிட்டு வரல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்போ சாரோட வீக்னஸ் தான் இவங்களோட 2 பேரோட வீக்னஸ் அவன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரி ஃபாலோ பண்ண அவங்க கார் இப்போ எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அவங்க ஒரு கார் ட்ராக் பண்ணும்போது இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம் பூசான் ரிட்டன் சேவல் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இடையில வரும்போது பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு அட்டேட்டே அங்கே நிறுத்துங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நிறுத்துங்க சொல்கிறாங்க. சரி நம்ம ஜங்குட்டே நிறுத்துறாங்க. நிறுத்தி பார்த்தா அங்கே ஒரு கான் கடை இருக்குது. அது வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்வீட் கார்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாங்கி தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கும் நான் போய் வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. நானும் வருவ சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு இப்போ டேக்கு ஒரு கால் வருது. டே பார்க்குறாங்க. டே எனக்கு கால் வர சொல்லிட்டு 3 பேருமே கார் விட்டு இறங்குறாங்க. கார் விட்டு இறங்கிட்டு டே போயிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி நீ போயிட்டு நான் வாங்கி கொடு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி போயிடாரு. எப்படின்னா அந்த காரே எப்படின்னா அந்த ஒரு ஓரமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி தான் அந்த கான் கடை இருந்திருக்கும். அந்த காரை ஓரமாக ரோடோட எட்ஜில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ரோட்டில் கூட நிறுத்தலை, ரோட்டோட தள்ளி ஓரமாக நிறுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் போய்ட்டு அதை வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் கார் பக்கத்தில் நின்றுருக்காங்க. டே வந்து தள்ளி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஃபோன் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்து கார் பக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக்கு அந்த கான் கடையில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வீட் கானை வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னோட ஜங்கோட கண்ணு அப்படியே கொஞ்சம் லேண்ட் ஆகுது. ஒரு செகண்ட் அவர் கண்ணில் அந்த கானை அப்படி தூக்கி போட்டு அப்படியே ஒரு செகண்ட் கொஞ்சம் அப்படியே 2 ஸ்டெப் அப்படி ஸ்பீடாக காலை வந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வச்சுப்பாங்க. ஒரு 1 ஸ்டெப்பு இப்போ ஒரு ஸ்டெப்பில் இறங்குறோன்னா ஒரு 2 ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம கேப் போட்டு ஜம்ப் பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி ஜிம்மில் ஹேண்ட் அப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணுற ரொட்டேட் பண்ணி இழுக்கிறாங்க. இப்போது இழுக்கும்
இருக்கும்போது ஜிம்மோட ஹேண்டு ஜங்கோட ஹெட்டுக்கிட்ட போகுது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் டம்முன்னு கீழே விழுறாங்க. அப்படியே இடிச்சு கீழே ஃப்ளோரில் தான் விழுறாங்க. விழும்போது அந்த பக்கம் நம்ம ஜங்கோடைய இவங்க நின்றுப்பாங்க. இவங்க வந்திருப்பாங்களே அந்த ஒரு கார் வந்து அவ்வளோ ஸ்பீடாக மோதுது. அந்த மோதுல அந்த கார் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே மோதி நின்றுட்டுருக்கு. இப்போ டே ஃபோன் பேசி இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஃபோனை விட்டுட்டாரு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கார் அவ்வளோ தூரத்தில் நின்றுட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினும் கீழே விழுந்திருக்காங்க. ஜிமின் அவர் கை அப்படியே அந்த கீழே ஃப்ளோரில் விழுந்ததில் ஸ்க்ராட்சே ஆகிட்டு. ஏன்னா அவர் ஹேண்டை வந்து ஜங்கோட ஹெட்டில் வச்சுருப்பாரு. அவங்க 2 பேர் கீழே விழுறப்ப தான் ஜிமின் நோட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஹேண்டை டக்குன்னு ஜங்கோட ஹெட்டில் வச்சுருப்பாரு. ஹெட் அடிபட்டுமோ சொல்லிட்டு அவர் அப்படியே இங்கே 2 பேரும் கூட கீழே வந்து விழுந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் விழுந்து அந்த ஃபோர்ஸில் ஹேண்டில் வலி, அதுக்கப்புறம் பயம் எல்லாத்தையும் கலந்து அது மயங்கிட்டாரு. ஜங்கோட ஷோல்டர் அப்படி மயங்கிட்டாரு. இப்போது இந்த பக்கம் ஜங்கு அப்படியே ஐஸ் ஓடணும்னு பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் பயந்துட்டு அவர் காரை தான் பார்க்குறாரு. காரு அவ்வளோ தூரத்தை போய் லாங்காக எடுத்து பண்ணிட்டுருக்கு. இதை பார்க்குற டேக்கு ஒரு செகண்ட் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. பார்த்துட்டு அப்படியே கிட்ட ஓடி வராரு. ஜங்கு ஜிமின் இங்கே பாரு, ஜங்கு ஜிமின் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு அவர் முடிச்சு தான் இருக்கிறார். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. ஒரு செகண்ட் இப்போ இருந்தால் என்ன ஆயிருக்கு சொல்லிட்டு, ஏன்னா ஜிமின் கார் பக்கத்தில் நின்றுப்பாரு. இப்போ அடிச்சிருந்தா இவர் தான் அடிச்சிருந்துருக்கும் அந்த கார். அப்படி பார்க்குறாங்க. அந்த கடையில் ரொம்ப ஷாக் எடுத்துகிட்டு ஓடி வராங்க தண்ணி எடுத்துகிட்டு. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தா ஜங்குல மயங்கிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இங்கே பாருங்க சொல்லி விட்டாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் வந்து டேப் பண்ணுறாரு. பார்த்தா ஜிமின் மயங்கிட்டாரு. ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு ஹேண்டை நம்ம ஜங்கோட ஹெட் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஹேண்ட் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிட்டு பிளட்டாக வந்துட்டுருக்கு. அது பார்க்குற ஜங்கூர் மாறி இருக்கு. அப்படியே தண்ணி ஒரு கண்ணீரே வந்துட்டுருக்கு. ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்லி டேப் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்க தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறாங்க. ஆனால் ஜிமின் வந்து ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்லிட்டு ஜிமினோட செக்ஸ் டேப் பண்ணுறாங்க. ஜிமினோட ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படி ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஹேண்டில் பிளட் அப்படி ஒரு மாதிரி அப்படியே அந்த ஸ்கின்னு ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிருக்கனால பிளட் அப்படியே லீக் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல் தூக்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு கார் பக்கத்தில் ஒரு கார் வந்துட்டுருக்கு. அந்த காரை ஸ்டாப் பண்ணி நம்ம ஜங்குட்டேவும் அப்படியே ஜிமினை தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. டேரெக்டாக ஹாஸ்பிட்டலாம் போகிறாங்க. நம்ம டேவை ஏற்றுக்க முடியல ஒரு செகண்டு. அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜிமினை அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த ஹேண்ட் அப்படியே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி அவங்க ட்ரிப்ஸும் போட்டு விட்டாங்க. அவங்க ஒன்றும் இல்லாமல் பயந்துருக்காரு. ஓகே, பிளட் வந்து சடனாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. சடன் பெயின் ஷாக்கு எல்லாம் கலந்து மயங்கிருக்காரு. பயத்தில் மயங்கிருப்பார். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு செக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கீழே வந்து தான் கொஞ்சம் பாடி பெயின் தான் இருக்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. டேக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எதுலையுமே வீக்னஸ் ஆக மாட்டாங்க. அது இல்லாமல் அவர் பயப்பட மாட்டார், அழகவும் மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இப்படி அழுறதே. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு டேவில் ஏற்றுக்க முடியல. இல்லை சொல்கிறாங்க. எனக்கு இந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று நீ என்னோடய ஃப்ரெண்டு, செகண்ட் நம்ம ஒய்ஃப் ஆனால் நினச்சேன் நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏற்றுக்க முடியல அப்படி நடந்ததை ஒரு செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த கார் எப்படி வந்திருக்கு இப்படி இடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு ரிவைண்ட் பண்ணும்போது இந்த காருடைய அந்த ஒரு மார்க்கை பார்த்துறாரு. அந்த கார் யாரோட சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. இப்போ ஒரு இந்த பக்கம் நம்ம இந்த சின்ன இவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கோங்க. எல்லாருமே ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே ஜிமின் மயக்கத்தில் பார்க்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. என்னாச்சுடா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜியோவை இப்போ ஒயரெல்லாம் அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஜிமினோட ஹேண்டை பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆனதை சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் போட்டு பயங்கர கோவம் வருது. எப்படி நடந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போட்டே தான் நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. நான் வர சொல்லிட்டு பட்டு அந்த ஸ்ருகா நம்ம நம்ஜனு நம்ம நான் 3 பேர் போயிட்டாங்க. மற்றவங்க அங்கே தான் இருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னோட ஹேண்டை பார்க்கும்போது அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜிம்மில் வந்து ஜங்கு ரொட்டேட் பண்ணும்போது ஜிமின் டக்குன்னு அவர் ஹேண்டை நம்ம ஜங்கோட ஹெட்டில் வச்சிருப்பாங்க. கீழே விழும்போது அவர் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஜங்கோட ஹெட்டில் ஹேண்டை வச்சிருப்பாரு. அடிபட்டுரும் தரையில் விழுந்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. எங்கள் பேபி வந்து அந்த டைமில் கூட எங்களை பற்றி யோசிக்கிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பெரிய மாஃபியா குடோன்டாண்டா. அந்த குடோனில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு அப்படி ஒரு பைட்டு எப்படின்னா சைடில் பைட்டில் ஒரு அயன் ராடை வச்சுட்டு அப்படி ஒரு அடி ஒவ்வொன்றும் இட்டி மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ யார் மேலே கை வைக்க நினச்சிட்டு இருக்க தெரியுமா? நீ யார்கிட்ட அதை டச் பண்ணி நினச்சிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து பார்க்குறாங்க. இங்கே பாரு மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க. மிஸ்டர் பார்க் அங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இன்னும் 2 பர்சன் நிற்கிறாங்க. அந்த பர்சன் கையில் அப்படி கண்ணு இருக்குது. இங்கே பாரு பார்க் அது வேண்டாம், நான் டேரெக்டாக ஷூட் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை ஷூட் பண்ணலாம் அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் கூட இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீ யார் மேலே கை வைக்க நினச்சிட்டு தெரியுமா? எங்கள் 3 பேர்ட்ட பசங்களா சொல்கிறாங்க. இப்போது நம்ம இப்போ இவருக்கு அங்கே இருக்க ஜம்கோட அப்பா ஜிம்மிட அப்பா டேவிட் அப்பா ஓகேவா டேவிட் அப்பா பார்க்குறாங்க. அதுவும் நீ எங்களுடைய சன் இல்லாமல் எங்களுடைய ஜிம்மினை தான் அட்டாக் பண்ண நினச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் பசங்களோட வீக்னஸ் ஆகும்னு தெரிஞ்சிருக்கல. அவங்களோட லவ் தான் அவங்களோட வீக்னஸ். அதனால தான் இப்படி பண்ண நினச்சா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண நினைக்கிறது முடியாது. உங்களை நாங்கள் நெருங்கிடுவோம் ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ் வந்து நம்ம பசங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை நாங்கள் நினச்சிட்டோம். எங்கள் பசங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணீங்க கேட்குறாங்க.
அந்த பையன் அந்த பர்சன் பார்க்குறாங்க பாரு பெக் பண்ணி கேட்குற விட்டுற சொல்கிறாங்க. இவன் அவனுக்கு பணம் கூட எது பணமா எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு முன்னாடி உன் பணம்லாம் ஒரு பணமாக சொல்கிறாங்க. இருக்கிறதே உன்னோட மாஃபியா செட்டே நீ தான் இருக்கிறது லாஸ்ட்டு ஓகே ஒரு ஒஸ்ட்டு மாஃபியா செட்னா அது உன்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா தான் அப்படி அடிக்கிறாரு. நீ வந்து எங்களோட ஜிமின் மேலே கையை வைக்க ட்ரை பண்ணியிருக்கல சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம நம்ஜுன்னு அந்த பர்சன் தேடிட்டு இருக்காங்க அந்த காரு. இந்த பக்கம் ஒரு பர்சன் வராங்க இப்போ நம்ஜுன்னு அப்போ இவங்க கம்பெனியுடைய ஒரு மேனேஜர் ஓகேவா வராங்க. சார் சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க நம்ஜுன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் காரை பற்றி டீட்டெயில் எடுத்தீங்கன்னா சொல்லிட்டு ஆமாம் அதுக்கு முன்னாடி இந்த கார் தூக்கிட்டாங்க சொல்லிட்டு இதுக்கு ஆமாம் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிச்சுல அந்த காரை எரிச்சிட்டாங்கன்னு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேக் பார்க்குறாங்க டேக் இது யார் கொடுப்பாங்க நல்லா தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க ஒரு குடோனுக்கு போக சொல்கிறாங்க. அந்த குடோனுக்கு தாங்க போகிறாங்க. இப்போ அங்கே அந்த காரை ஓட்டினவர் அதுக்கப்புறம் அந்த ஐடியா கொடுத்தது இவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரையும் இவங்க 3 பேரும் அப்படி அந்த அயன் ராடலே வச்சு அடிச்சு அந்த பிளட்டு ஃபுல்லாக அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த பிளட்டு தான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அடிச்சு அப்படியே பிளட்டாக வழிஞ்சிட்டு இருக்க அந்த பிளேஸில் அவங்க அப்படியே அரைக்குற உயிரோடு இருக்காங்க. அவங்க பார்க்குறவங்க தயவுசெய்து எங்களை கொண்டுட்டே யாரும் முடியல சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டேன் உயிராக சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் என் பசங்க துடிச்சு போயிருப்பாங்க. என்னோட பையனுக்கு இது ஆனதுனால அவங்க 3 பேருமே எங்களுக்கு வந்து எங்கள் உயிர் தான் அப்படி மாதிரி அவங்க கூட நெருங்குவா சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் பசங்களை யாரும் தொடவே முடியாது. அவங்க நம்பர் 1 மாஃபியா தரேன்னு சொல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்போ நாங்கள் இருக்கோம்டா எங்களை அட்டாக் பண்ணிட்டு தானே என் பசங்கிட்ட நெருங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் பசங்களோட ஷேடோ கூட நீங்கள் தொடக்கூடாது சொல்லிட்டு அவங்க அப்படியே அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால் நெருங்க முடியாது சொல்லிட்டு ஈவன் நாங்களே இல்லாமல் போனால் கூட எங்கள் பசங்களாம் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க டேயாங் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே தான்ப்பா சொல்கிறாங்க. நம்ம டே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொஞ்சம் ஒரு மணி பயந்து போயிருக்கிறது இப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்பா வராங்க டேயாங் ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சாரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா நம்ம மாஃபியா இதெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் என்ன நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சாரி அங்கிள் சொல்கிறாங்க. பாரு சாரி சொல்லக்கூடாது நீங்கள் 3 பேருமே ஈக்குவல் தான் ஓகேவா. ஜிமின் நான் பெற்ற பையன் நீங்கள் 2 பேரும் நாங்கள் பெக்காத பையன் ஓகேவா. என்னோட ஃப்ரெண்டோட பையனை அவங்க பார்த்ததே என்னோட பசங்க தான் நான் பார்த்துருக்கேன். சேம் உங்கள் அப்பா அப்படி தான் ஓகேவா. உங்கள் 2 பேர் அப்பாவும் அப்படி தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அவங்க எங்கே சொல்கிறாங்க அவங்க சின்ன ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டே அழறாங்க. டேயோட அப்பா வராங்க. ஏன் டே அழறா சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு 2 வீக்னஸ் தப்பா சொல்கிறாங்க. ஒன்று என்னோட ஜங்குக்கு என்னோட ஜிமின் ஜங்குட சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட எல்லா கஷ்டத்தையும் என் கூடவே இருந்தவன். என்னோட சந்தோஷத்தில் கஷ்டத்தை ஜங்காலமாக இருந்ததே இல்லை. செகண்ட் எங்களோட ஜிமின் எங்கள் 2 பேரோட உயிரே அவன் தான் சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஓகே சொல்கிறாங்க. பயந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு அவங்களும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கோம் அப்பா இருக்கும் பயப்பட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அங்கிள் எதுக்கு நான் அப்படியே வச்சுருக்கேன் விட்டு வச்சுருக்கேன் முடிச்சு விட்டுருங்க சொல்கிறாங்க. அதான் நினைக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்பா இது ஏன்ட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உயிரெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ டே தான் அந்த ஒரு அயன் ராடு வாங்கிட்டா அந்த ஹெட்டில் அப்படியே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒரு செகண்டில் உயிரை போயிடுது. டேவோட கோவம் மொத்தத்தையும் இவங்களே பார்க்குறாங்க. எப்போ எந்த அளவுக்கு ஒரு கோவம் வந்துன்னா அப்படியே 4 பேரோட ஹெட்டில் தான் அடிக்கிறாங்க. ஒரு அடி வந்து இது ஒரு பாலை வந்துட்டு எவ்வளோ ஓங்கி அடிச்சா அப்படிமோ அந்த மாதிரி ஒரு அடி அது அப்படியே அவங்க ஒரு அடியிலுமே அவங்க இறந்தே போயிடுறாங்க. உயிர் இருக்கிற ஏன்னா அவங்க வந்துட்டு ஹெட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க பாடி தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்பாலாம். இப்போ நம்ம டே வந்து டேரெக்டாக அவங்க ஹெட்டில் அட்டாக் பண்ண அப்படி ஒருத்தவங்களுக்கும் அப்படியே உயிரும் துடிச்சு இறந்து போகிறாங்க. இப்போ டேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி அப்படியே அந்த அயன் ராடு தூக்கி போடுறாங்க. இப்போ டேவோட பார்க்குறாங்க நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே நாங்கள் பார்த்துக்கணும் இப்போ சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரிப்பா நான் வரேன் அப்புறம் பார்க்குறேன் சொல்கிறாங்க. சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் நம்ம சொல்லு அப்புறம் நம்ம சுகா கூட வந்துடுறாங்க. இப்போ நம்ம இவர் பார்க்குறாரு சுகா ஹேங் நம்மளுக்கு வேறு எங்கன்னா எதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை இப்போ தான் இவன் மட்டும் தான் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து குறைச்சல கொடுத்துருந்தான் சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டேஸாக யாரும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க இவன் தான் சொல்கிறாங்க. மற்றவங்க யாரும் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நம்மள்ட்ட வச்சுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு சரி ஓகே அப்படி தான் மாஃபியா மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 1 வீக் ஆஃப்டர் நான் ஒரு மாஃபியா மீட்டிங் தானே காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துருக்கு. எல்லாரோட மாஃபியாவும் இருக்காங்க. மாஃபியாஸ் அப்புறம் பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்காங்க. இப்போ நாங்கள் எதுக்காக அந்த மாஃபியா மீட்டிங் வர சொன்னான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மாஃபியா ரூல்ஸ் தெரியும். மாஃபியாவில் வந்துட்டு மாஃபியா ஃபேமிலி வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலின்றது ஒரு வீக்னஸ் தான் ஓகேவா. பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் மாஃபியாவாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு பொசிஷனில் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு வீக்னஸ்னால் அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணக்கூடாது. பிஸ்னஸில் எவ்வளோ நாள் போட்டி போடலாம் ஆனால் இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது தெரியல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி மாஃபியா செட் வந்து அழிஞ்சதுக்கு வந்து ரீசன் யாரும் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. பாருங்க டேயாங் நீங்கள் தான் நம்பர் 1 மாஃபியா செட் எங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி உங்கள் 3 பேரோட ஃபேமிலி தான் நம்பர் 1ல இருக்குது கொரியாலேயே. இப்போல்லாம் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இது வந்துட்டு மாஃபியா ரூல்ஸ் நாங்கள் எனக்கு மீற மாட்டோம் சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கூட பண்ணதில்லை சொல்கிறாங்க. ட்ரை பண்ணவும் கூடாது சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலி அட்டாக் பண்ண கூட எங்களுக்கும் தெரியும் ஓகேவா. எல்லாருக்கும் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஃபியான்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் ஆனால் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம் சொல்லிட்டு யாரும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது உங்கள் பக்கம் நாங்கள் வரவே கூட மாட்டோம். நீங்களாம் எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நாங்கள் வர மாட்டோம் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே இதான் லாஸ்ட் வாரிங்காக இருக்கட்டும். இதுக்கப்புறம் மாஃபியா ஃபேமிலிஸ் வந்து மீட்டிங்லாம் வேண்டாம். மாஃபியா மட்டும் தான் மீட்டிங் வரணும். மாஃபியா ஃபேமிலிஸ்லாம் வர வேணாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இன்ட்ரோ பண்ணதில்லை. இப்போ அப்படியே எல்லாருக்கும் ஹைட் பண்ணலாம் சொல்லி விட்டுறாங்க. ஃபைனல் அந்த மீட்டிங் முடிச்சு வராங்க. இந்த பக்கம்
நம்ம ஜிமின் தான் ஜங்குகிட்ட கேட்குறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான் ஒரு ஃபோட்டோ வந்து ஜிம்முக்கு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. போதும் சொல்கிறாங்க. சரி என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் டேட்டே என்கிட்ட பேசவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் 1 வீக்காக டேட்டே என்கிட்ட பேசவே இல்லை. நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது டே பக்கத்தில் இல்லவே இல்லை சொல்லி ஜிம் ரொம்ப அழறாங்க. அது பார்க்க ஜங்கே கஷ்டமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைடா அவன் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி அந்த மாதிரி ஆணுச்சு இல்லை சொல்கிறாங்க. அது அவன் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கான் சொல்கிறாங்க. இதில் டேவோட தப்பு என்ன இருக்குது. அது யாரும் பண்ண ஒரு தப்பு தானே. அதுக்கே டே கோவப்படணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. அவன் பயந்துட்டான். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுதோ நாங்கள் வந்து சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இல்லை ஜங்க அவங்க யாரும் பண்ணுற தப்புக்கு நம்ம டே எப்படி பொறுப்பாவாங்க. நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்கக்கா. அதை சொல்கிறாங்க. இப்போ டே எங்கே சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வருவான் இனிமேல் தான் வருவான் சொல்கிறாங்க. நான் டேவை பார்க்கணும்னு சொல்கிறாங்கக்கா. சரி பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. சரி அழாத பார்க்கலாம் வா சொல்கிறேன். அவர் வந்து படுக்க வச்சுருக்காரு. இப்போ ஜிம்மில் படுத்துட்டு இருக்காங்க. ஹேண்ட் இப்போ ஃபுல்லாக க்யூராக ஆகிடுச்சு. நல்லாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேண்ட் க்யூர் ஆகிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே வீட்டுக்கு கொண்டாரு. ஆனால் வீட்டுக்கு கொண்டு ரூம்குள்ளே போகவே இல்லை. அவர் ஏன்னா ஜிம்மின் டூனுக்கு ரூம்குள்ளே போவார். அப்படியே கார்டன் நினச்சிருக்காங்க. இப்போது நம்ம ஒரு பசங்க வராங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். ஜம்கா ஜிம் தூங்கிட்டான சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எத்தனை டேஸ்க்கு நீ வந்து அவனை அவாய்ட் பண்ணுவேன். அவன் பயப்படுறான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவன் ரொம்ப அழறான் தெரியுமா. ஏன் வந்துட்டு என்கிட்ட பேசல சொல்லிட்டு ரொம்ப அழறான்டா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்னால் ஃபேஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஃபேஸ் பண்ண முடியல அங்கே பாரு நீ கோமா பேசினா கூட உங்கள்கிட்ட தான் வருவான் டே அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து நீ இந்த மாதிரி இருக்குதா அவன் வந்து எவ்வளோ ஹார்ட் ஆகும் தெரியுமா. அவனுக்கு தெரியும் அது அவனோட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல என்னோட ஒய்ஃபை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்லிட்டு அப்போ நானும் வந்து பக்கத்தில் இருந்தால் சொல்கிறாங்க. இல்லை நீ கூட ஒரு செகண்டில் நீ ஹேண்டை கொடுத்துட்டு தூக்கி அவன் பக்கம் எடுத்துட்டேன். அதனால தான் ஜிமினி இப்போ நம்ம கூட உயிரோடு இருக்கான். இல்லைனா சொல்கிறாங்க. வச்சோ அப்படி எதுவும் நடந்திருக்காது டே சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு நான் டிசர்வான பாசிட்டிவ் தோணுது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஆச்சு அவங்க கோவம் வந்துட்டே அடிச்சுட்டு வந்து பேசலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் டேவும் பேசிட்டு இருக்கோம். டேவை பேக்லேருந்து ஒரு பர்சன் ஹக் பண்ண டேக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மாறி இருக்கு. அப்படியே அழகாரு. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஜிம் தடை வைக்குவா. டே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே டர்ன் பண்ணுறாங்க. அப்படி டே இன்றைக்கி தான் 1 வீக் அப்புறம் இன்றைக்கி தான் 2 பேரும் ஆகிட்டு போய் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அப்படி டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணி அழவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே இங்கே பாரு நீ பேசாமல் இருக்காது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அழுறாங்க. ஒன்றும் இல்லை இல்லைடா சொல்கிறாங்க. எவ்வளோ கோவமாக சொல்கிறாங்க. உனக்கு உன் மேலே எனக்கு என்னடா கோவம் சொல்கிறாங்க. இப்போ நீ ஏன் நீ பேசல நீ ஏன் ரூமுக்கு வரல சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நான் தூங்கினதுக்கப்புறம் வரேன். நான் எந்திரிக்க முன்னாடி போயிடலாம் சொல்கிறாங்க. சாரிடா தங்கம் சொல்கிறாங்க. உன் மேலே தப்பு இல்லை டே. பார் பேட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம எப்படி வந்துட்டு காரணமாக முடியும். ப்ளீஸ் நீ வந்து இந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. சங்கா மட்டும்தான் பக்கத்தில் இருக்காங்க. நீ பக்கத்துலேயே இல்லை சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. இல்லை நான் உங்களை பார்த்துக்காம சொல்கிறாங்க. அது உங்கள் மேலே தப்பு இல்லாட்டே நான் கூட காரிலே உள்ளே இருந்திருக்கலாம். இல்லை நான் காரை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கலாம். நான் வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க. தப்பு ஏமெல்லாம் சொல்லிட்டு உங்கள் மேலே அப்புறமா தப்பு ஆகும் சொல்கிறாங்க. அவங்க தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் அப்போ யார் மேலே தப்பு இல்லை தானே அவங்க மேலே மட்டும் தான் தப்பு. நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹார்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்னோடய வீக்னஸ்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களோட வீக்னஸ் இருக்கக்கூடாது நான் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் நான் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் நான் உங்களோட வீக்னஸ் ஆகக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் என்னோட லவ்வில் எல்லோரும் வீக்னஸ் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா நான் கூட உங்கள் 2 பேர்ட்டையும் ரொம்ப வீக்காக தான் இருக்கா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேப் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் எல்லாமே இருக்க முடியல ரொம்ப ஹார்ட் ஆகுறது தெரியுமா. நீங்கள் வீட்டுக்கு வெளில போனால் எப்போ ரிட்டன் வருவீங்க சேஃபாக வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருக்கேன். அப்போ நானும் வீக் ஆகிட்டேன்னா சொல்கிறாங்க. இப்போது டேப் பார்க்குறாங்க. அது லவ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எம்எல்ஏ போதும் லவ் தான் அது வீக்னஸ் இல்லை அது ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் மாற்றிக்கோங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பட் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிமின் தேடுவான் ஜிமின் வெயிட் பண்ணுவான் நம்ம வீட்டுக்கு போய் ஆகும்னு சொல்லிட்டு யாராவது அவங்களை அட்டாக் பண்ண வந்தால் கூட அவங்களை திருப்பி அடிச்சிருங்க என்ன சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. உனக்கு பயமா இல்லை எனக்கு பயமா இல்லை. நீங்கள் உங்களை யாரும் அட்டாக் பண்ண வந்தால் நீங்கள் ரிட்டன் அட்டாக் பண்ணிவிடுங்க. யாரும் உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம யாராவது ஹார்ட் பண்ணால் நம்ம அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகணும். இல்லை முடியலன்னா நம்ம அவங்கள அட்டாக் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு